கவுன்சிலர் பதவியில் கூட நின்று வெற்றி பெறாத அண்ணாமலை அதிமுகவை அழிக்க நினைப்பது பற்றி பேசலாமா என்ற முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார், லேகியம் விற்பது போல புதற்றிக் கொண்டிருக்கும் அண்ணாமலை அல்ல, அண்ணாமலையின் அப்பனே வந்தாலும் அதிமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என ஆவேசமாகினார். அம்மாவை பத்தி பேசினது, அண்ணாவை பத்தி பேசினது, இந்த இயக்கத்தை பத்தி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. என்னை இதை நீங்க சொன்ன உடனே என்னை வைவார் அவரு. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றாதானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகி விற்கிற மாதிரி, ஐயா நீங்க பாருங்க ஐயா, இது செஞ்சிருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் சொல்ல வர, என்ன சொல்ல வர, எதுவுமே புரியல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புரியுதா? எதுவுமே புரியல. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடையாளம். இதை அழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை இல்ல, ஆண்டவனே வந்தாலும், அண்ணாமலை அப்பனே வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியாது. இது 2 கோடி தொண்டர்களின் சார்பாக சாமானிய தொண்டனாக 2வது தலைமுறையாக இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சாமானிய தொண்டன் புரட்சி தலைவி அம்மா மீது ஆணையாக, புரட்சி தலைவர் மீது ஆணையாக, எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியான எந்த விதமான எதிர்ப்புக்கும் தயாரா இருக்கோம். நாங்க எந்த விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள் சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்க இருந்த, எங்க வந்த, எங்க போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீதான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி. அதனால கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமா பேசு. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கட்டிட்டு ஓடிடணும். நீலாம் நாங்கெல்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்க பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு நாங்க பேசாம உட்காந்துருக்கிறோம். இதை போடுங்க நீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. எதுக்கு துணிதாக இருக்காங்க? என்னங்க ஒரு அளவு வேணாமா? எதுவுமே தெரியாம காலையில எந்திரிச்சு வந்து இவன் பாட்டில் வாய்க்கு வந்ததை பேசுறான், நீங்களும் போடுறீங்க. அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்கறீங்க. எங்க பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு தாங்க இறுதியான முடிவு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.